ஹாய் கைஸ், நான் உங்கள் பிரசாந்த் சூரியமூர்த்தி. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க மட்டும் இந்த வீடியோ பார்த்தா போதும். ஸோ வித்வுட் ஃபர்தர் டிலே, லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ. மூவரும் வெளியே செல்ல போராடி கொண்டிருக்க யாரோ காலிங் பெல் அடிக்கும் சத்தம் கேட்டு ஸ்வேதா கதவை திறந்தாள். எதிரில் நின்ற பாலாவை கண்டு மூவரும் அதிர்ந்தார்கள். மூவரும் அசையாமல் அவனையே பார்த்து கொண்டிருக்க, என்ன 3 பேர் ஏதோ பேய பார்க்குற மாதிரி ஷாக்கா பார்க்குறீங்க, நீ எதுக்குடா இங்கே வந்த என்று ஸ்வேதா கேட்க, அடி பாவி, நீதானடி நாளைக்கு ஃப்ளாட்டுக்கு வான்னு சொன்ன, இப்போ எதுக்கு வந்தேன்னு கேட்குற, இதெல்லாம் ஒரு ஃப்ரெண்டா என கையை நெஞ்சில் வைத்து கொண்டு ஃபீல் செய்து பேசி கொண்டிருந்தான். ஸ்வேதா பக்கத்தில் இருந்த பிரீத்தியின் காதில் பேச ஆரம்பித்தாள். ஹே, பேசாம இவனையும் உள்ள கூப்பிட்டு நடந்ததெல்லாம் சொல்லலாமா, இல்லைனா இவன் கூட நம்மளும் சேர்ந்து வெளியே ஓடி போயிடலாம், என்ன சொல்றீங்க என்று கேட்க, வெளியே போய் எங்க நடுரோட்டில் நிற்க சொல்றியா, யாரும் நம்ம பேசுறத நம்பவே மாட்டாங்க, இவனை பிடிச்சி உள்ள தள்ளிடலாம், உண்மையாவே இது பேய் தானா இல்ல வேற ஏதாவதுன்னு கண்டுபிடிப்போம் என்றாள். பாலா, என்னது பேயா என கத்த, உடனே பிரீத்தி பாலாவை உள்ளே இழுத்து போக அவன் பின்னால் ஸ்வேதா வைஷு இருவரும் வந்தார்கள். பாலா பேச ஆரம்பித்தான். அடியே பைத்தியங்களா, என்ன நடக்குது இங்க, உங்களுக்குள்ள பேசிக்கிறீங்க, ஏதோ பேயின்னு வேற சொல்றீங்க, என்ன நடக்குது? ஸ்வேதா, பாலா, நான் ஒன்று சொல்லுவேன், நீ நம்பணும், பிபியை ஏத்தாம என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்லுங்கடி என கூற அவள் நடந்ததை சொல்லி முடித்தாள். நீ சொல்றத நம்புற மாதிரியே இல்லை, இன்னைக்கு உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நான் தான் கிடைச்சேனா? பிரீத்தி, நிஜமாடா? ஓ அப்படியா என்று எழுந்து டிவியின் அருகில் சென்றான் பாலா. கைகளால் அதன் ஸ்கிரீனை தொட்டு பார்த்தான். பின் அருகில் இருந்த ரிமோட்டை எடுத்து ஆஃப் செய்ய டிவி ஆஃப் ஆகிவிட்டது. ரிமோட்டை டிவியின் மேல் வைத்துவிட்டு, என்னங்கடி அதான் ஆஃப் செஞ்சிட்டேன்னா அப்புறம் என்ன, ஏய் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, வா அங்கே நிற்காத, இங்கே என் கூட பக்கத்தில் வந்து உட்காரு என கூற அவனும் அவர்களுடன் அமர்ந்தான். 4 8 கண்களும் டிவியின் மேல் பதிந்தது. 15 நிமிடங்கள் ஓடியதை தவிர டிவி ஓடவில்லை. பாலா, என்ன ஒன்றுமே ஆகலை, என்னை கூப்பிட்டு வச்சு கலாய்க்கிறீங்களா? பிரீத்தி பேச ஆரம்பித்தான். ஆமாம், உன்னை ஆஃபீஸில் கலாய்க்கிறது போதாதுன்னு வீட்டுக்கு வேற கூப்பிட்டு வச்சு கலாய்க்கிறோம். கடுப்பான பாலா, ஏய் என்ன, சரி நான் கிளம்புறேன் அப்படி என்று இழ சரியாக டிவி ஆன் ஆனது. பாலாவின் முகம் பயத்தில் கருகருத்தது. மூவரிடமும் திரும்பி, என்ன ரிமோட்டை மறைச்சி வச்சுட்டு எனக்கு பயம் காட்டுறீங்களா, இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் என காலரை தூக்கி விட ஸ்வேதா, ஏய் எருமை, அங்கே டிவி ரிமோட் எங்கே இருக்குன்னு பாரு, எங்கே வச்சியோ அதே டிவி மேலே தான் அங்கே இருக்கு கூறினாள். அதை பார்த்ததும் அவனுக்கு சிறியதாக பயம் வந்தது. மீண்டும் டிவியின் அருகில் சென்றான். எதுக்குடா இப்போ அங்கே கிட்ட போற, உள்ள இருந்து ஏதாவது வந்து ஒன்று இழுத்துட்டு போயிடுச்சுன்னா என்று பிரீத்தி கேட்க, இருடி ஏதாவது கேபிள் லூஸ் கனெக்ஷனாக இருக்கான்னு பார்க்குறேன் என டிவி கனெக்ஷனை செக் செய்ய பாலா டிவியின் அருகே சென்றான். டிவியின் சுவிட்ச் ஆன் செய்யாமலே டிவி ஓடிக்கொண்டிருந்தது. இன்னும் சுவிட்ச் ஆன் ஆகாமலே டிவி ஓடிட்டு இருக்கு, ஒருவேளை நிஜமா பேயா இருக்குமோ என நினைக்கும் பொழுதே அவன் தொண்டை குழியில் பயப்பந்து உருண்டது. முதல்ல இங்கிருந்து ஓடணும் என நினைத்தவன் முகத்தை சாதாரணமாக வைத்துக்கொண்டு மூவரிடமும் திரும்பி, ஏய் ஸ்வேதா, சொல்லவே மறந்துட்டேன், அம்மு கால் பண்ணியிருந்தா, ஏதோ முக்கியமான வேலையா, உடனே வர சொன்னா, நான் போயிட்டு வந்துடுறேன் என்றான். பிரீத்தி, டேய் என்னடா இப்படி பாதிலே விட்டுட்டு போற? ஆமாண்டி, நீ என் லவ்வர் பாரு, பாதிலே விட்டுட்டு போறாங்க, பைத்தியங்களா, அங்க போய் பாருங்கடி, டிவி ஆன் பண்ணாமலே டிவி ஓடிட்டு இருக்கு என்று கூற மூவரும் பயந்தார்கள். டேய் என்னடா சொல்ற, ஹெல்ப் பண்ணுடா, இப்படி விட்டுட்டு ஓடுறிய நியாயமா இதெல்லாம், நீதான் ஒரு ஃப்ரெண்டா? நான் ஃப்ரெண்டே இல்லடி. உடனே பிரீத்தி, ஏய் பாலா ஏதாவது பண்ணுடா, உன் ஆளுக்கு கால் பண்ணி கூப்பிடு, இங்க பேய் இருக்கு வாடான்னு சொல்லு, அவனும் வருவான், உங்கடி நீங்களும் உங்க ஃப்ளாட்டும். ஸ்வேதா, பாலா ப்ளீஸ்டா. பாலா திரும்பி கூற, ஸ்வேதா நீ மட்டும் இல்லை, வைஷு பிரீத்தி உங்களுக்கும் தான் சேர்த்து சொல்றேன், இங்கிருந்து தயவு செஞ்சு ஓடி போயிடுங்க என கூற ஸ்வேதா, டேய் இஷ்டப்பட்டு சேவிங்ஸ் பண்ண காசுடா, 60 லட்சம் வாங்கி குடி வந்து 1 வாரம் கூட ஆகலை, நீ ஹெல்ப் பண்ணா பண்ணு, இல்லை நாங்களே பார்த்துக்கிறோம். பாலா, உடனே மூஞ்சி அப்படி வச்சுக்காத, ஃப்ரெண்ட்ஸாக போய் தொலைஞ்சிட்டீங்க, ஹெல்ப் பண்ணுறேன் என மீண்டும் சோஃபாவில் அமர்ந்து யோசித்தான்.
டிவி வேறு ஓடிக்கொண்டிருந்தது. பாலா, ஸ்வேதா, உன் மொபைல் எங்க? ரூம்ல இருக்கு, கொண்டு வரவா என்றவளிடம், வேண்டாம் அங்கேயே இருக்கட்டும், அம்மா அங்கே போகலாம் என நால்வரும் அறைக்கு சென்றனர். ஸ்வேதா அவள் மொபைல் எடுத்து பாலாவிடம் கொடுக்க, அந்த பேஜ் நேம் என்ன சொல்லு என கேட்டான். ட்ரீம்ஸ்டா என்றாள். பாலா அந்த பேஜ் ஓபன் செய்ய அதில் இருந்த படத்தின் லிங்க் இருந்தது. உடனே யோசித்தவன் அவன் போன் எடுக்க அதே பேஜ் சென்று பார்க்க அதிர்ந்தான். அடுத்தது பிரீத்தி போன், வைஷு போன் என வரிசையாக பார்த்தவனுக்கு அதிர்ச்சி மட்டுமே. என்னடா ஆச்சு? அவ போனையும் மற்றவங்க போனையும் அவங்க கிட்ட காட்டினான். இங்க பாருங்கடி, இந்த லிங்க்கு உன் அக்கௌண்ட்ல மட்டும்தான் காட்டுது, எங்க யார் அக்கௌண்ட்லயும் காட்டல என்றான். உடனே பிரீத்தி, என்னடா இது புதுசா இருக்கு, அவளுக்கு மட்டும் எப்படிடா காட்டுது? தெரியலையே. இந்த பேஜ் யார் கிரியேட் பண்ணாங்கன்னு தெரிஞ்சா, யார் இதை அப்லோட் பண்ணாங்கன்னு தெரிஞ்சிடும். அது தெரிஞ்சிட்டா ஈஸியா இந்த கொலையை பத்தி நமக்கு ஈஸியா தெரிய வரும் என்றான். வைஷு, எப்படி கண்டுபிடிக்க போற என்றால் ஆர்வமாக. ஐயாவை பத்தி என்ன நினைச்ச? அரை மணி நேரத்துல எல்லா டீட்டெயில்ஸையும் புட்டு புட்டு வைக்கிறேன் பாரு என்றவன் அவன் தோளில் மாட்டியிருந்த பேக்கை கீழே எடுத்து வைத்து அதிலிருந்த லேப்டாப்பை எடுத்து சிறிது நேரம் ஏதோ செய்து கொண்டிருக்க மூவரும் அவனையே பார்த்து கொண்டிருந்தார்கள். ஹே, கண்டுபிடிச்சிட்டேன். இந்த லிங்க் நேற்று நைட்டு 12 மணிக்கு தான் அப்லோட் பண்ணியிருக்காங்க. இந்த லிங்கை முதல்ல ஓப்பன் பண்ணது ஸ்வேதா தான். உடனே அந்த லிங்கை அங்கிருந்து டெலீட் ஆயிடுச்சு. ஆனா எப்படி இவளுக்கு மட்டும் இன்னொரு காட்டிக்கிட்டே இருக்குன்னு தான் எனக்கு தெரியல. ஸ்வேதா, அந்த மூவி பத்தி தேடி பார்க்கலாம். அதோட டைரக்டர், ஆக்டர், அது ஏதாவது வச்சு க்ளூ கிடைக்கும்ல. கண்டிப்பா இது பார்க்குறேன் என மீண்டும் சிறிது நேரம் ஏதோ செய்தவன், கண்டுபிடிச்சிட்டேன். இந்த படத்தோட டைரக்டர் பேரு நீலன். அவரோட ஃபர்ஸ்ட் மூவி இது. புது பசங்களை வச்சு எடுத்திருக்காரு. ஆனா ஃபினான்ஸ் பத்தாம படத்தை பாதிலேயே டிராப் பண்ணியிருக்காரு. பிரீத்தி பேச ஆரம்பித்தாள். அந்த டைரக்டரோட டீட்டெயில்ஸ் ஏதாவது இருக்கா நாங்கள் பாரு. இருக்கு, உன் ஃபோனை கொடு, கால் பண்ணி பார்க்கலாம் என கேட்க பிரீத்தி, நோ, நான்லாம் கொடுக்க மாட்டேன், குடிடி என மிரட்ட, மாட்டேன் போடா என்றாள். ஸ்வேதா உள்ளே குறுக்கிட்டு, சி, சின்ன பசங்க மாதிரி மாறி மாறி சண்டை போட்டுட்டே இருக்காதீங்க. ஏய் பாலா, நம்பர் சொல்லு, நானே கால் பண்ணுறேன் என்றாள். பாலா நம்பர் சொல்லி ஆரம்பிக்க ஸ்வேதா கால் செய்தாள். மறுமுனையில், யூ ஆர் ட்ரைங் டு ரீச் த நம்பர் இஸ் கரண்ட்லி நாட் ரீச்சபிள் அட் திஸ் மோமெண்ட் என வந்தது. அழைப்பை துண்டித்தவள், நாட் ரீச்சபிள்னு வருதுடா, அவர் அட்ரஸ் ஏதாவது இருக்கா? அங்கே இருக்குடி, அதை வச்சு என்ன பண்ண போற? நேராகவே போய் பார்க்கலாம். பிரீத்தி, நீயும் வைஷுவும் இங்கேயே இருங்க, நானும் பாலாவும் போயிட்டு வரோம். ஹாலில் போகாதீங்க, இங்கேயே இருங்க என்றாள். சரிடி, நீங்கள் போயிட்டு சீக்கிரமாக வாங்க என கூற பாலாவும் ஸ்வேதாவும் வெளியே செல்லும் பொழுது ஓடிக்கொண்டிருந்த டிவியை பார்த்து கொண்டே சென்றாள் ஸ்வேதா. அறையில் வைஷுவும் பிரீத்தியும் இருக்க வைஷு பிரீத்தியை இருக்க அணைத்து படுத்து கொண்டாள். அவள் உச்சியை நுகர்ந்தாள். சிறிது நேரத்தில் டிவி சத்தம் நின்றுவிட, ஏ வைஷு, டிவி ஆஃப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், வாடி வெளியே போகலாம் என்று கூற வைஷு அதற்கு, வேணாம் இங்கேயே இருக்கலாம் என அவளை மேலும் கட்டி கொண்டு, பிரீத்தி நீ மட்டும் எப்படி இப்படி இருக்க என்றாள். பிரீத்தியும் உடனே எப்படி இருக்க என்று புரியாமல் கேட்க, ஏய் இவ்வளோ அழகாடி. பிரீத்தி அதற்கு, என்னடி நக்கலா? நானே பயத்தில் இருக்கேன், நீ வேற காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காத. ஓ, வைஷு பேச ஆரம்பித்தாள். நிஜமாடி? ஆமா, நீ எப்பவும் ஏன் மாடர்ன் ட்ரெஸ்லேயே போட்டுக்கிட்டு இருக்க? உன்னை சாரியில் பார்க்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்கு என்றாள். என்னடி என்னென்னமோ மாறி பேசிக்கிட்டு இருக்க என கூற, என்ன மாறி பேசுகிறேன் என கேட்டுக்கொண்டே மேலும் இருக்க பிரீத்தி அவளை விலக்கினாள். வைஷு அவளை இழுத்து அவள் உதட்டில் முத்தமிட்டாள். பிரீத்தியோ அவளை தள்ளிவிட்டு, சீ, எப்போ இருந்து இப்படிலாம் மாறின நீனு, நான் கூட இருக்கவே மாட்டேப்பா என்று கூறி அங்கிருந்து ஓட அறை கதவு தடார் என்று சாத்தப்பட்டது. திடீரென கதவு மூடவும் பயந்து திரும்பியவள் முன் கோரமான முகத்துடன் நின்றாள் வைஷு. பாலாவும் ஸ்வேதாவும் நீலன் வீட்டிற்கு செல்ல அங்கிருந்த வாட்ச்மேன், அவர் 2 வாரத்துக்கு முன்னாடி வீடை காலி பண்ணிட்டு போயிட்டாரு தம்பி என்றார். பாலாவோ, எங்க போயிருக்காருன்னு தெரியுமாண்ணா? இங்க ஏதோ வானவில் அபார்ட்மெண்ட் புதுசா கட்டியிருக்காங்களே, அங்கதான் போயிருக்காருன்னு சொன்னாங்க. ஃபிளாட் நம்பர் ஏதாவது தெரியுமாண்ணா? இல்லப்பா, அது எதுவும் தெரியலையே. அவருக்கு ஏதாவது கல்யாணம் ஏதாவது ஆயிடுச்சானா? இல்லப்பா. இவ்வளோ கேட்குறீங்களே, அவருக்கு ஏதாவது வேண்டியவங்களா நீங்க? ஆமாண்ணா, தேங்க்ஸ்ண்ணா, நாங்கள் வரோம் என இருவரும் பைக் எடுத்து சென்றார்கள். ஸ்வேதா
அந்த அப்பார்ட்மெண்ட்ல 2000 ஃப்ளாட்டுக்கு மேலே இருக்குடா. அவர் எப்படி கண்டுபிடிக்கிறது? சுத்தம். அங்கே இருக்கிறவங்க டீட்டெயில்ஸ்லாம் யார்கிட்ட இருக்குமோ? அந்த ஃப்ளாட்டை சேல்ஸ் பண்ணாங்கல்ல, அவங்கக்கிட்ட தானே கண்டிப்பாக இருக்கும். சரி வா, அங்கேயே போய் பார்க்கலாம் என்று பாலா கூற, எதுக்கும் போலீஸ்கிட்ட சொல்லிடலாமா? சொல்லியிருக்கலாம், முதல்ல வண்டியில் ஏறு என அவன் கூற, அவள் வண்டியில் ஏறியதும் அவள் கைபேசி அலறியது. அதை எடுத்தாள். மறுமுனையில் பிரீத்தி அலறும் சத்தம் கேட்டு உடனே கட்டானது. ஸ்வேதா. ஹலோ பிரீத்தி, பிரீத்தி ஹலோ என்றாள். பாலா ஸ்வேதாவை பார்த்து, என்னடியாச்சி என்று கேட்க, பாலா ஃப்ளாட்டில் ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன், உடனே வா போகணும் அங்க என்று கூற இருவரும் ஃப்ளாட்டை நோக்கி சென்றார்கள். இருவரும் ஃப்ளாட்டின் காலிங் பெல்லை அடிக்க உள்ளிருந்து எந்த பதிலும் வரவில்லை. இதற்கு மேலே வெளியே வெயிட் பண்ண முடியாது என்று எமர்ஜென்சி அலாரத்தை யூஸ் செய்ய அபார்ட்மெண்ட்டின் செக்யூரிட்டிகள் 5 நிமிடங்களுக்குள் அங்கே வந்து சேர்ந்தார்கள். அவர்களிடம் இருந்த மற்றொரு கீயை வாங்கி கொண்டு அவர்கள் அபார்ட்மெண்ட்டை திறக்க, அங்கு ஹாலின் ஒரு மூலையில் கைகளையும் கால்களையும் கட்டிக்கொண்டு சோரோடு சோறாக தலையை கவிழ்த்து கொண்டு அமர்ந்திருந்தாள் வைஷு. அவள் முகத்தை முடி மறைத்திருந்தது. அவளை நோக்கி ஸ்வேதா செல்ல, பாலா பிரீத்தி எங்கே என்று தேடிக்கொண்டு சென்றான். வைஷு அருகில் சென்றவள் அவள் முகத்தை மறைத்திருந்த முடிகளை விளக்க, அவள் முகத்தில் இருந்த இரத்தக்கரையை பார்த்து பாலா என கத்த, அதே நேரம் பெட்ரூமில் இருந்து ஸ்வேதா என பாலாவும் கத்தினான். ஸ்வேதா வேகமாக பெட்ரூம் ஓட, அங்கு கட்டிலில் பிரீத்தி புடவை கட்டிக்கொண்டு ரத்த வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருந்தாள். இதோட இந்த ஸ்டோரியை நம்ம இங்கே ஸ்டாப் பண்ணிக்கலாம். வரப்போகிற எபிசோட்ல பிரீத்திக்கு என்னதான் ஆச்சு, அந்த டைரக்டர் யாரு, இந்த மூவி எப்படி ஸ்வேதாக்கு கிடைச்சது, இந்த அமானுஷ்ய நிகழ்வுக்கெல்லாம் என்னதான் காரணன்றதெல்லாம் வரப்போகிற எபிசோட்ல கண்டிப்பாக பார்க்கலாம். Until then, this is Prashant Suryamurthy signing off.